குட் மார்னிங். நம்ம சைட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேனியில கம்பத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம முக்கியமா வந்து எப்பவுமே வந்து பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டரிங், சென்டரிங் இது மூணுலயும் பாத்தீங்கன்னா வாட்டர் கியூரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் கியூரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிக் ஒர்க் பண்ணிட்டு 7 to 8 days ஆர் 10 days தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கியூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளாஸ்டரிங் பாத்தீங்கன்னா 10 to 12 days, 10 days மினிமம், 10 days 12 days வரைக்கும் நம்ம கண்டிப்பா வந்து பிளாஸ்டரிங் வந்து நம்ம கியூரிங் வந்து வாட்டர் கியூரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் ரூஃப். நம்ம போடுற அந்த ஆர்சிசி காங்கிரீட் பிளஸ் பிசிசி காங்கிரீட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 3 weeks. ரூஃப் சென்டரிங்கா இருந்துச்சுன்னா குறைஞ்சது 21 days வந்து தண்ணி வந்து நிப்பாட்டணும். குறைஞ்சது 18 இருந்து 21 days. இந்த கியூரிங் இல்லைன்னா அந்த பில்டிங்கோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகி நிறைய ஃபால்ட்ஸ் வரும். பாத்தீங்கன்னா பில்டிங்ல நம்ம இதுல வந்து நிறைய ஃபால்ட் வந்து இஷ்யூஸ் வந்து நிறைய வரும். ஸோ கியூரிங் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டெய்லி பண்ணணும். பிரிக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் வந்து நைட் வந்து கியூரிங் பண்ணிக்கலாம். பிளாஸ்டரிங்க்கு பாத்தீங்கன்னா ஒன்லி மார்னிங் மட்டும் தான் பண்ணணும், ஈவினிங் வந்து பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா சன், அதாவது வெயில் அடிக்கிற டயத்துல அந்த வெயில் வந்து என்ன பண்ணும், ஹீட்டை வந்து அந்த பில்டிங் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து நம்ம கியூரிங் பண்ற டயத்துல அந்த ஹீட்ல நம்ம தண்ணி விடுறதுனால பிளாஸ்டிக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெடிப்பு வந்து டோட்டலா பில்டிங் அங்கங்க கிராக் ஓடி வந்தோம். ஸோ பிளாஸ்டிக்கு மட்டும் நம்ம மார்னிங் மட்டும் தான் தண்ணி அடிக்கணும். மற்றது சென்டரிங், பிரிக் ஒர்க் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம வாட்டர் கியூரிங் வந்து பண்ணிக்கலாம் தாராளமா. ஸோ எந்த சைட்டா இருந்தாலும் வாட்டர் கியூரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே.